முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன்னை தேடி ஒருத்தர் வரப்போகிறாரு. அவர் மூலமாக நீ எதிர்பார்த்த பணத்தை உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்க்க போகிறேன். பண மூட்டையவே உன் கைகளில் கொடுத்து அதன் மூலமாக நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நடத்தி கொள்வதற்கு உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் சேர்க்கணும்னு இந்த அப்பன் முருகன் முடிவெடுத்துட்டேன். இனிமே எல்லா விஷயங்களையும் பெருசாகவே யோசிக்காத. சின்ன சின்ன விஷயங்களில் கிடைக்கிற சந்தோஷமும் என்றாவது ஒரு நாள் உனக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. கடல் வேணும்னா பெருசாக இருக்கலாம், ஆனால் கடலை வேடிக்கை பார்க்க வர்றவங்களை விட அதிலிருந்து எழக்கூடிய அலைகளை, அந்த சின்னஞ்சிறு அலைகள் காலில் வந்து மோதுவதை பார்க்க தானே நிறைய பேர் வர்றாங்க. அதனால் எங்கேயோ தூரமாக இருக்கிற கடலை வர அந்த சின்ன சின்ன அலைகள் தான் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருவதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் பார்க்குறதையெல்லாம் ஆசைப்படாமல் கிடைச்சதை வச்சு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கோ. நீ நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்க நினச்சினா அதுக்கு நடித்தாலே போதும். நல்ல பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் சரியாக செய்யக்கூடிய ஆளாக நடித்தாலே நல்ல பேர் சீக்கிரம் கிடச்சிடும். ஆனால் உண்மையிலேயே நல்லவங்களாக வாழ்கிறது தான் முக்கியம். ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? உண்மையை பேசினா கெட்டவன் பேர் கிடச்சிடும். ஆனால் உண்மையை பேசிக்கிட்டு புத்தி சாதுரியத்தோட திறமைசாலியாக நீ வாழும்போது தான் நல்ல பிள்ளைங்கிற பேரை உன்னால் இந்த உலகத்தில் பெற்று சிறப்பாக வாழ முடியும் என்று சொல்லவே. பல சமயங்களில் உனக்காக உன்னால் நியாயம் கேட்க முடியாமல் போகலாம். ஆனால் நீ கேட்க முடியாத நியாயத்தை இந்த அப்பன் முருகன் உனக்காக நிச்சயமாக கேட்பேன். என் மேலே நம்பிக்கவை. எந்த விதத்திலும் யாரும் உன்னை அவதூறாக பேசவோ அவமதிக்கவோ தாழ்த்தி பேசவோ தள்ளி விடவோ நான் விட்டுட மாட்டேன் என்று சொல்லவே. பொறுமையாக இரு. புத்திசாலித்தனத்தால் ஒரு மனுஷன் ஜெயிச்சு சாதிக்க முடியாததை அமைதியாக பொறுமையாக இருந்து சாதிக்க முடியும். உன் பொறுமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சேர்த்து நான் கண்டிப்பாக உனக்கான மிகப்பெரிய வெற்றியை பெற்று தருவேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் கோபப்பட வேண்டாம் என்று சொல்லவே. யாராவது உன்னை கோபப்படுத்துகிறாங்க, உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க அல்லது எரிச்சல் படுத்துகிறாங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா முதல்ல அவங்களுடைய சொற்களுக்கும் செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறத நிறுத்து. நீ அவங்கள பற்றி யோசிக்கிறதால தானே அவங்க உனக்கு அதிக வகையில் காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நீ மரியாதை கொடுத்து தலைக்கு மேலே தூக்கி வைக்கிறதால தானே அவங்க இஷ்டத்துக்கு உன்னை பேசி உன் மனசு காயப்படும் விதத்தில் நடந்துக்கிறாங்க. உனக்கு பிடிக்காத மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத படிப்படியாக குறைஞ்சிக்கோ. ஏன்னா இந்த உலகம் நீ என்ன செஞ்சாலும் பேசதான் போகுது. நீ நல்லா வாழ்ந்தாலும் 10 பேர் உன்னை பார்த்து பொறாமப்பட்டு பேசுவாங்க. நீ கஷ்டப்பட்டாலும் அதே 10 பேர் உன்னை பற்றி ஏளனமாக பேச போகிறாங்க. நல்லா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் எதையாவது உன்னை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவங்க என்ன விமர்சனம் சொல்கிறாங்கன்னு யோசிக்காமல் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நீ போய்கிட்டே இருந்து விடியன்னு சொல்லவே. உண்மையான உன்னை வீழ்த்துவதற்கு 1000 பொய்யான மனிதர்கள் வந்தாலும் உண்மை நிச்சயம் ஜெயிக்கும்படி நான் செய்வேன். உண்மையான உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். எப்போதும் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. எந்த அளவுக்கு உனக்குள்ள பொறுமை இருக்கோ அந்த அளவுக்கு நிச்சயம் உன்னால் உயர்ந்த இடத்தை அடைய முடியும். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுத்துருவேன். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட பிறகு கண்டிப்பாக மகிழ்ச்சி அவனுக்கு வந்து சேர்ந்துடும். உன் வாழ்க்கையிலையும் இத்தனை நாளாக கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த உன்னை இப்போ சந்தோஷப்படுத்தி உனக்கான சிறப்பான வெற்றியை கொடுக்கவே இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன் செல்லமே. உன்னுடைய எதிரி எவ்வளோ பெரிய ஆள், அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு பணம் ஆள் பலம் எல்லாமே இருக்குன்னு யோசிக்காதே. யாராக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடிய திறமை உனக்குள்ளே இருந்தால் போதும். நீ ஒருபோதும் பின்தங்கவோ தோற்று போகவோ சோர்ந்து போகவோ மாட்டாய் என் செல்லமே. யாராக இருந்தாலும் எவங்களா இருந்தாலும் பயப்படாமல் தைரியமாக வாழ்க்கையை நீ வாழணுங்கிறதுல உறுதியாக இரு.
அடுத்தவங்க வந்து உனக்காக எதையும் செய்ய போகிறதில்ல. உன் வாழ்க்கைக்கான நல்லது கெட்டதை செய்யக்கூடிய நீயே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தாண்டி சந்தோஷமாக வாழவும் தயாராக இருக்கணும் அல்லவா? உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உனக்கான மன அமைதியை கொடுப்பதற்காகவே உனக்காக பணத்தை நான் கொடுத்து அனுப்பியிருக்கேன். கண்டிப்பாக அதன் மூலமாக உன்னுடைய தேவைகளும் ஆசைகளும் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் கூட நிறைவேறி உனக்கு மன அமைதியும் கிடைக்கும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உன்னை தேடி வரும் சூழ்நிலை உருவாகும். இன்னைக்கு யார் உன்னை ஏமாத்தினாலும் அவங்கக்கிட்ட நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் என்னை ஏமாத்திருக்கலாம், ஆனால் நாளைக்கு இன்னொருத்தரால் நீங்கள் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவீங்க. இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உனக்கு நடக்கும்னு தைரியமாக சொல்லிவிடியேன்னு செல்லவே. மீளவே முடியாத பிரச்சனைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு பிரச்சனைகளை பார்த்து கடந்து வந்து தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னாலையும் அத்தனையும் சமாளித்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு மன அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ செஞ்ச தான தர்மமும் பாவ புண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாற்று வேலைகளும் கூட கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உன்னை தேடி வந்து நீ செஞ்சதை விட சிறப்பாக வேறொரு மனிதரின் மூலமாக உன்னை பெருசாக செஞ்சுட்டு போகும். எப்போதும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம இருந்துக்கோ என் செல்லமே. மனிதர்கள் எப்போதும் அவங்கவுங்க குணத்தை மாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட நல்ல குணத்தை பார்த்தா மட்டும் அதை கற்றுக்க மாட்டீங்களே தவிர அடுத்தவன் செய்கிற தப்பு சூது வாது சூழ்ச்சிகளை எல்லாம் எப்படி உடனே கற்றுக்கிறீங்க? மனிதர்களால் எல்லா குணத்தையும் மற்றவங்ககிட்டேருந்து கற்றுக்க முடியுது. ஆனால் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் அடுத்தவங்க சொல்லித்தர முடியாது. அதை நீயே தான் உனக்குள்ளே உருவாக்கிக்கணும். எப்போதும் இறை நம்பிக்கையும் தெய்வ பக்தியும் உனக்குள்ளே இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். அதே நேரத்தில் நீயும் சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்போதும் நீயாக இருக்கணும் என் செல்லமே. தங்கம் விலை அதிகமாக இருக்கலாம், தகரத்தோட விலை மலிவாக இருக்கலாம். ஆனால் தகரத்தை வச்சு நிறைய விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் தங்கத்தை வச்சுக்கிட்டு வெறும் தங்கத்தை மட்டும் வச்சு எந்த விஷயமும் எதையுமே செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. இப்போ புரியுதா? தகரம் மட்டமும் இல்லை, தங்கம் உயர்ந்ததும் இல்லை. எது பயன்படுதோ அதுதானே உயர்ந்தது. அதனால் இன்னைக்கு உன்னாலான ஆகாத விஷயங்களை எல்லாம் நீ யோசித்து உன்னால் முடியாதுன்னு வருத்தப்படாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீயாக இருந்து உனக்கான முயற்சிகளை செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. காகத்தையும் மயிலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மயில் அழகாக இருக்கும், காகம் அழகாக இருக்காது. ஆனால் எல்லாரும் உணவு கொடுப்பது படையல் கொடுப்பது காக்கைக்கு தானே. அதே போல் உனக்கு கிடைக்க வேண்டியதும் நடக்க வேண்டியதும் இந்த அப்பன் முருகனின் மூலமாக உன்னை வந்து சேரும். நீ எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்க வேண்டாம். உண்மை என்னன்னா, உன்னை போல இன்னொருத்தரை பார்க்க முடியாதது என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது உன்னை போல இன்னொருத்தர் இல்லாத இந்த உலகத்தில் நீ மட்டும் ஏன் மற்றவங்களை பார்த்து அதை போல வாழணும்னு ஆசைப்படுற? சர்வ சாட்சியாக உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தகப்பனாக தெய்வமாக இந்த அப்பன் முருகன் இருந்து நீதியும் நேர்மையும் நியாயமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். எதிர்காலம் எப்படி இருக்குமோ நினச்சி வருத்தப்படும் போதெல்லாம் என்ன மனசில் நினச்சிக்கோ. கண்டிப்பாக உன் வருங்காலத்தை நீ கஷ்டப்படும் வறுமைப்படும் காலமாக நான் வைக்க மாட்டேன். இதுவரைக்கும் எப்படி உன்னை வாழ வச்சனோ அதை விட இனிமே சிறப்பாக உன்னை நல்ல முறையில் வாழ வைப்பேன்னு நம்பு. என்ன நடந்தாலும் கடந்து போவது தானே வாழ்க்கை. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் கடந்து வர தயாராகு. ஏமாறாம அடுத்தவங்கிட்ட பழியை வாங்காம துரோகத்தை எதிர்கொள்ளாமல் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் கடந்து வந்தவங்க தான் இந்த உலகத்தில் ஜெயிச்சவங்களா இருக்காங்க. கண்டிப்பாக உன்னையும் நான் ஜெயிக்க வைப்பேன். உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன்.
என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை இல்லைங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்துல வச்சுக்கோ என் செல்லமே. உனக்கான உயர்வையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். என்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும் நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு எது நல்லதோ சிறந்ததோ அதை கண்டிப்பாக நானே உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். எப்போதும் உனக்கு அமைஞ்ச விஷயங்களுக்காகவும் கிடைக்கிற விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்ல தயாராக இருந்தால் மட்டும் போதும் என் செல்லமே. நீ விதைச்ச விதைகளை எல்லாம் நீ ஏன் அறுவடை செய்த பின்னால் தான் அந்த நிலத்துல வேறு பயிர்களை பயிரிட முடியும். இப்போ புரியுதா? நீ செஞ்ச கர்மாக்களை எல்லாம் கடந்து முடிச்சு அறுவடை செஞ்ச பிறகுதான் நீ செஞ்ச நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் உன்னால் பலனாக பெற முடியும். இது ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமேலாவது தப்பு செய்யாமல் பாவம் செய்யாமல் சரியான விஷயங்களை சிறப்பாக செஞ்சு வாழ கற்றுக்கோ. மாயமான பொய்யான இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நியாயத்தையும் காரணத்தையும் தேடிக்கிட்டு இருக்காத. யாரோ உன் மனசை காயப்படுத்துகிறாங்கன்னா அவங்க இப்படி செய்யலான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை மறந்து கடந்து வந்தால் தானே உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் தள்ளி போகுது, காலதாமதம் ஆகுதுன்னு வருத்தப்படாத. உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமோ கிடைக்காதோன்ற கவலை உனக்கு வேண்டாம். உன் வருத்தங்களை எல்லாம் நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில் வெற்றிகரமாக உன்னை வந்து சேரதான் போகுது. உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. தோல்வி வரும்போது இன்னும் பயிற்சியை சிறப்பாக செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் முயற்சி செய். நம்பிக்கையோடு வாழக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். நீ இழந்ததை தாண்டி உனக்கான உயர்வை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதே நடக்கும்படி நான் நிச்சயமாக செய்வேன்.